நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் உடன்படிக்கையை கை கொள்ளும்படியாக வந்த உண்மையான ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். நிச்சயமாக ஆண்டவரே, இந்த ராப்போஜனமானது எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக அப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவரே விலையேற பெற்ற இந்த பந்தியை ஆண்டவரை ஆசரிக்கும்படியாக வந்த ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறபடினாலே நிச்சயமாக தீக்கரிசி சொல்லுகிற வண்ணமாக இது ஒரு தெய்வீக சுகத்தையும் கொண்டு வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது எப்படிப்பட்டதான காரியத்திலும் ஜீவனை கொடுக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே அப்படியாக கர்த்தாவே, பலவீனத்தோடோ அல்லது தேவையோடோ அல்லது எப்படியான காரியத்தோடு வந்தாலும் நிச்சயமாக கர்த்தாவே, உம்முடைய மகத்தான இந்த பந்தி ஒரு ஜீவனை கொடுத்து விடுதலையை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே, நிச்சயமாக அவர்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று அந்த வண்ணமாக ஆண்டவரே அவர்கள் கடந்து போக நிச்சயமாக நீர் கொடுக்க போற அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான பொழுதை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அருமையான சபையாரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலே இதற்காக பிரயாசப்பட்டு கர்த்தாவே இந்த சபையை தாங்கி கொண்டு ஆண்டவரே இந்த இடத்திலே ஊழியக்காரன் இல்லாவிட்டாலும் அதுக்காக தங்களை அர்ப்பணித்து இந்த நாட்களிலே கர்த்தாவே விசேஷமாய் ஜோனனும் அங்கே சௌரன் தீபனும் இந்த இடத்திலே பிரயாசப்படுகிறதை ஆண்டவரே நீர் அறிந்த தேவன். நிச்சயமாக ஆண்டவரே இருவருக்கும் நீர் அளவில்லாமல் உம்முடைய ஆவியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே தொடர்ந்து உம்முடைய சித்தம் நிறைவேற மட்டும் ஆண்டவரே அவர்களை நீர் எடுத்து பயன்படுத்த போற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக கர்த்தாவே இந்த நாளிலே அருமையான ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ளாக நீர் வழி நடத்தும். அடியானை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே ஒரு வேத பகுதியை மாத்திரம் நாங்கள் வாசிப்போம். 1 பேதுரு 1 அதிகாரம் 18 வசனத்தை நாங்கள் 18 to 20 மட்டும் நாங்கள் வாசித்து நாங்கள் அமருவோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 18 to 20 மட்டும் நாங்கள் வாசிப்போம். அதிக பயத்துடனே உங்களை ஏமாந்து கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் 1 பேதுரு 1 அதிகாரம் 18. பொன்னினாலும் முக்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவர்களாய் இருந்து தமது மூலமாய் தேவனை விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் குறிப்பிட்டார். ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே நாங்கள் மீண்டுமாக இந்த இடத்திலே வர தேவன் கிருபை செய்தார். இது எப்படி ஆயிற்று என்று பார்த்தா அது ஒரு ஆச்சரியம். என எப்படி பிரிஞ்சோம், எப்படி வராமல் நின்றோம் என்று தெரிய நான் வரக்குள்ள அதான் சிந்திச்சேன். 2ஆம் உலக யுத்தம் எப்படி நின்றுச்சேன்டே யாருக்குமே தெரியாது. அது எப்படி துவங்கிச்சு, எப்படி நின்றுச்சு. 11ஆவது மாதம், அதாவது 11 மணிக்கு எல்லாமே 11 வந்த மாதிரி. இதில் நாங்கள் இடைவெளியில் நாங்கள் சமாதானமாக தான் நாங்கள் இருந்தோம். ஆனாலும் அந்த இணைப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரு இறுதி நேரத்திலே ஒரு இமைப்பொழுதிலே அங்கே கர்த்தர் மீண்டுமாக இந்த இடத்திலே வர தேவன் கிருபை செய்தார். ஆமேன். இது ஏனென்றதை நான் அங்கே உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு தான் நம்ம ஒரு ராப்போஜனம் கொடுத்து அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் நினைச்சேன். ஆனால் ராப்போஜனத்துக்கு நீங்க எல்லாம் வந்த பிற்பாடு இதெல்லாம் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அது தேவன் ஒரு காரியத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு வரும்போது தேவன் அதை அவர் நாங்கள் ராப்போஜனத்துக்கு தகுதியாக வருகிற வேளையில தேவன் மீதியானதை அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென்.
எல்லாவற்றுக்கும் தேவனே அவர் மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். ஆமென். அதனாலே இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் ராப்போஜனத்தை பற்றி நாங்கள் வெளிப்பாடுகளை நாங்கள் அறிந்து கொண்டு, நீங்கள் ஏற்கனவே பெற்றிருப்பீங்க. நாங்கள் ஒரு பந்தியை நாங்கள் ஆசரிக்க முன்பாக நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக எங்களை ஆராய்ந்து நாங்கள் பெறுகிற வேளையிலே அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அருமையான வழி நடத்தலே நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம். ஏன் நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை, இது ஒரு உடன்படிக்கை. அங்கே தீர்க்க சொல்லா இது ஒரு புதிய உடன்படிக்கை. அதே போல மத்தேயுல இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வேளையில என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை நீங்க கை கொள்ளாவிட்டால் அவரிடத்திலே உங்களுக்கு ஒரு பங்கு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இதை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமாயிருக்கிறது. அதனால அந்த மாசற்ற இரத்தத்தினால இன்றைக்கு நாங்க வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாடுல ஒரு ஆட்டின் இரத்தத்துக்கூடாக அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அது எல்லாத்தையும் மூடினது. ஆனா விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள வருகிற வேளையில எல்லாமே மன்னிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதனாலதான் நாங்க அவருடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம். நாங்க குற்றமற்றவர்களாக வர தேவனுடைய இரத்தம் எங்களுக்கு அந்த குற்றமற்றவர்கள் என்பதை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் தீர்க்கர் சொல்றார், நீதிமான் என்றால் என்ன அர்த்தம்? அவன் ஒருபோதும் பாவம் செய்யான். அதான் நீதிமான் என்ற. அப்ப நாங்க நீதிமானாக்குதல், பரிசுத்தமாக்குதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள வருகிற வேளையில அது எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம். ஆனா நாங்க உலகத்தின் பார்வையில பாவிதான். நாங்க ஒருவேளை நாங்க இந்த நிமிஷத்திலும் நாங்க தவறுகிறவர்கள், தவறுள்ள மனிதர்கள். ஆனா இதை நாங்க தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துற வேளையில தேவன் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமீன். அது எல்லாருக்கும் அல்ல, தம்முடைய ஜனத்துக்கு மாத்திரம் தேவன் அந்த தருணத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தம்முடைய மனவாட்டிக்கு மாத்திரம்தான் அவர் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தின தேவன். இன்னைக்கு உலகம் அவரை அறியல. உலகம் அவர் அறியாம இன்னைக்கு என்ன செய்யறாங்க? கடந்து போறாங்க. இன்னைக்கு நாளைய தினத்தை பார்த்தீங்கன்னா ஸ்தாபனங்களுக்கு ஒரு விசேஷித்த நாள். என்ன அவங்களுக்கு என்ன? குருத்தோலை ஞாயிறு. இன்றைக்கு அவங்க ஆயத்தத்துல அவங்க கடந்து இருப்பாங்க. ஆனா அதை விட ஒரு ஸ்லாக்கியம், அதை விட ஒரு மகத்தான தேவனை நாங்க கண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதே தேவன் மீண்டுமாக தன்னை ஒரு திரை மறைத்து கொண்டு தேவன் இந்த பூமிக்கு தன்னுடைய வார்த்தை எங்களுக்கு தந்தார். ஆமீன். அன்றைக்கு மகத்தான தேவன் தன்னுடைய சரீரத்துல வந்தார். ஆனால் இன்றைக்கு தேவன் தன்னுடைய ஆவியை ஒரு மனிதனுக்குள்ளாக வைத்து தன்னை வெளிப்படுத்தினார். ஆனா அன்றைக்கு அவங்க என்ன செய்யல? காணல. ஆனா சில பேர் கண்டாங்க. அவங்க கண்டவங்க ரட்சிப்பட்டு பெற்றுக்கொண்டாங்க. காணாதவங்க என்ன செய்யல? இன்னுமே காணல. அதே போலதான் இன்றைக்கு அதே வண்ணமாக இன்றைக்கு தேவன் தம்முடைய மீண்டும் நான் வருவேன் என்ற வண்ணமாக தேவன் தன்னை மீண்டும் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு உலகத்துக்கு காணல. ஆனா தேவன் எங்களுக்கு உங்களுக்கும் என்னை தேவனை என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். பாருங்க, அங்கே தீர்க்கர் சொல்றார், எப்பயுமே தேவனுடைய வார்த்தை எல்லாமே திஷ்டாங்கமாய் இருக்கிறது. பாருங்க, இங்க நாங்க பார்க்கிற வேலையில பாருங்க, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டோமாம்? மீட்கப்பட்டீர்கள். அதனாலே அவர் உலகத் தோட்டத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி நாட்களிலும் அவர் என்ன செய்தாராம்? வெளிப்பட்டார். அப்ப அதே தேவன் என்ன செய்திருக்கிறார்? அதான் ஒரு வார்த்தை எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா அது மீண்டும் மீண்டும் நிறைவேறதா இருக்கிறது. அதே போல அன்றைக்கும் தேவன் வெளிப்பட்டார். அதே வார்த்தையானது இன்றைக்கும் அதே கடைசி நாள்ல வெளிப்பட்டார். ஆனா இன்றைக்கு என்ன நடக்கல? உலகத்துக்கு அது தெரியாது தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் என்று. அதே போலதான் பழைய ஏற்பாடுல பார்க்கிற வேலையில பாத்தீங்கன்னா தேவன் என்ன செய்தார்? அங்கே அவங்க வர்ற வேலையில பாத்தீங்கன்னா நாளைய தினத்துல என்ன செய்தார்? அவர் எருசலேமுக்கு ஆனா முதல் எல்லாமே அவர் வர்ற வேலையில தன்னை என்ன செய்தார்? மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கிற வேலையில என்ன குருத்தோலை ஞாயிறு வாங்க. அந்த நாள்ல அவர் வர்ற வேலையில பாருங்க, அந்த நாள்ல இருந்து உயிர்த்தெழுதல் நாள் மட்டும் எத்தனை நாள்? 7 நாள். அந்த 7 நாள்ல அது 7 நாளும் மிக முக்கியமாயிருக்கிறது. அதே போல அவர் வருகிறதுக்கு முன்பாக அவர் என்ன செய்தார்? தன்னை எருசலேம்ல வெளிப்படுத்தினார். முதலெல்லாம் தீர்க்கர் சொல்ற வேளையில அவர் அங்க போனேர். ஆனா யாருக்கும் அவர் என்ன செய்யல? மறைமுகமாக தன்னுடைய விசுவாசியை சந்திக்க போனேர்,
தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவர் சந்திக்க போனேர். ஆனா அன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு தான் தன்னை முழுவதுமாக அவர் என்ன செய்தாராம்? வெளிப்படுத்தினார். ஏன் அது செய்தா? பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு காரியங்களும் புதிய ஏற்பாட்டின் என்னவா இருக்கிறது? நிழலா இருக்கிறது. ஏனென்றா பழைய ஏற்பாடுல என்ன? ஒரு ஆடானது பலியிடப்படணும்டா எத்தனையாம் தேதி பலியிடப்படணும்? 1ஆம் மாசம் 14ஆம் தேதி. ஆனா 10ஆம் தேதி என்ன செய்யணும்? அந்த ஆடானது தெரிந்து கொள்ளப்பட்டு 4-5 நாள் என்ன செய்யணும்டா அது அந்த பலிக்காக தெரிந்தெடுக்கப்பட்டு அது வீட்டிலே வந்து கட்டி வைக்கப்படும். அப்ப என்ன நடக்குதுண்டா, அது மட்டும் அது எங்க இருந்துச்சு? பட்டியில இருந்துச்சு. ஆனா பட்டியில இருந்து என்ன செய்துச்சேண்டா வீட்டுக்கு வருது. பலியிடப்படுறதுக்கு 5 நாளைக்கு முன்பாது அது தன்னை என்ன செய்யணும்? நான் தான் அந்த பலி, நான் தான் அந்த ஆடு என்று. அப்ப அந்த வீட்டாக்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் எனக்காக பலியிடப்பட வேண்டிய ஒரு ஆடு என்று இருக்கு. அதே போலதான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து குருத்தோலை ஞாயிறு போற வேளையில எப்ப போனேர்? சரியா போனேர், ஞாயிற்றுக்கிழமை அவர் போனேர். அவர் எப்ப பலியிடப்பட வேண்டி வந்துச்சு? பஸ்கா வந்துச்சு எப்ப? 5 நாள்ல. அவர் வெள்ளிக்கிழமை அவர் என்ன செய்து பலியிடப்பட்டார். ஆனா இவ்வளவு நாளும் அவர் என்ன செய்து எருசலேமுக்கு போனேர், தன்னை வெளிப்படுத்தல. ஆனா அவர் என்ன செய்தார்னா பலியிடப்படுறதுக்கு 5 நாட்களுக்கு முன்பு தன்னை என்ன செய்து நான் தான் என்று. நீங்க மத்தேயு 21 எங்களுக்கு நேரம் இல்லை, இது ராப்போஜனமா இருக்கிறபடினால நாங்க வெளிப்பாடோடு, ஏண்டா நாங்க எந்த இரத்தத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்னைக்கு சாபனம் பாருங்க, அதே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலதான் அவங்க ஞானஸ்தானம் அவங்க இந்த ராப்போஜனத்தை பெற்றாலும் அவங்க வெளிப்பாடு இல்லை. அவங்க பகல்ல பெறுவாங்க, இயேசுதான் எங்களுக்கு மரிச்சாருன்னு வெளிப்படுவாங்க. அந்த வார்த்தையை வைத்து அவங்க பெறுவாங்க. ஆனா அந்த வார்த்தை என்ன செய்யாது? அவங்கள ரட்சிக்காது. ஏனண்டா தீக்கர்ஸ் என்ன சொல்றேன்டா, ஒவ்வொரு காலத்திலும் தேவன் ஒரு செய்திக்காக ஒரு ஜனத்தை அவர் வைத்திருந்தார். இப்ப இந்த கடைசி நாட்கள்ல நாங்க வேதாமம் அறிவது சத்தியம், அந்த வேதம் முழுவதும் எங்களுக்கு வெளிச்சம், அதை அறிஞ்சிருக்கிறோம். ஆனா இந்த கடைசி காலத்துக்குரிய செய்தி அறியாம நாங்க என்ன செய்யலாது? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த கடைசி கால செய்தி தான் என்ன செய்யும்? எங்களை ரட்சிப்புக்கு வழி நடத்த முடியும். அதுதான் அந்த மனவாட்டிய ஆயத்தப்படுத்த முடியும். அப்ப அவங்க என்ன செய்தாங்க? அன்றைக்கு அவங்க வர்ற வேளையில என்ன நடந்துச்சு? ஜனங்கள் என்ன செய்தாங்க? இவர் யாருன்றாங்க. சில பேர் அவரை பார்த்தாங்க, அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, எல்லாமே இருக்கிறது. ஆனா ஒரு சில ஜனக்கூட்டமோ பாருங்க, அவர் வெள்ள கழுதையின் மேல் வர்ற வேளையில பாருங்க, யாராவது அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? ஆனா சகரியா 9:9 என்ன அதை வாசிங்க. சகரியா 9:9 வாசிச்சுட்டு ஒரு ஆள் மத்தேயு 21 எடுத்து வச்சிருங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியும் ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, அதுதான் வேத வார்த்தையா எழுதப்பட்டு இருந்துச்சு. ஆனா பாருங்க, தீக்கர் சொல்ற வேளையில ஆனா ஒரு சில ஜனத்துக்கு அந்த வாவியின் வழிநடத்தல் என்ன செய்யறது? அங்கே எதிர்பார்த்து கொண்டிருந்தபடினால அது அந்த வார்த்தை அதான் தீக்கர் சொல்ற. ஒரு ஆலயத்துக்கு நாங்க போகும்போது ஒரு எதிர்பார்ப்போட போகணும். என்ன அன்னைக்கு சிமியோன் என்ன செய்தான்? ஒரு எதிர்பார்ப்போடு நான் அந்த ரட்சணியத்தை என் கண் காணும் என்ற ஒரு நிச்சயத்தோடு போறபடினால கண்டான். அதே போல ஒரு சில கூட்டம் என்ன செய்யறது? அவங்க அந்த வார்த்தையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறபடினால எருசலேமில் அவர் வருகிற வேளையில் அந்த கழுதையை கண்டோன்னு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கிளைகளை வெட்டி போட்டாங்க, தங்களோட வஸ்திரங்களை வெறிச்சு என்ன செஞ்சாங்க? உன்னதத்திலிருந்து வருகிறவருக்கு ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோசர். இப்ப யார் சொல்லப்பட்டது பாருங்க? அந்த வார்த்தையை எதிர்நோக்கி கொண்டிருந்தவங்க அந்த வார்த்தையின்படி அவர் வர்ற வேளையில அவரை கண்டு கொண்டாங்க. அப்ப அதே போலதான் அந்த வார்த்தையை நாங்க அறிஞ்சு கொண்டாதான் நாங்க தேவனை காண முடியும். அப்ப அந்த வார்த்தையை நாங்க உலக தோற்றத்துக்கு முன்பே, அதான் யோவான் 17 ஆதி முதலே நீங்கள் என்னோடு கூட இருந்தபடினால எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப ஆதி முதல் நாங்க வார்த்தையாக இல்லாட்டி நாங்க அந்த வார்த்தை நிறைவேறுதலை கண்டாலும் நாங்க என்ன செய்வோம்? அதை வேறொரு ஆளோட பொருத்தி பார்ப்போம்,
அல்லது இனி அது நடக்கலண்டுவோம். ஏன்னா இன்னைக்கு வெளிப்பட்டதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம். ஆனா தேவன் தன்னுடைய வார்த்தை வெளிப்படுவதை அந்த காலத்துக்குரிய ஜனங்கள் காணவும், தம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அதை கண்டு கலிகூறவும் அவர் கிருபை செய்கிற தேவன். அதே போலதான் இந்த கடைசி நாட்கள்ல தேவன் வெளிப்பட்டதை நாங்க காணும்படியாகவும், இன்னைக்கு அந்த வெளிப்பாட்டுல நாங்க கலிகூர்ந்து நாங்க தேவனுடைய வார்த்தையை நாங்க மனமகிழ்ச்சியாய் நாங்க நடக்க தேவனுங்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கு. அன்றைக்கு உலகத்துக்கு இது சாயங்காலத்தில் எடுக்கிறது வினோதமாயிருக்கும். ஆனா தீக்கஸ் எடுக்கிறதான வினோதமானவன் என்ற செய்தி. நாங்க உலகத்துக்கு வினோதம், ஆனா தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதில் நாங்க ஸ்லாக்கியம் பெற்ற ஜனமாயிருக்கோம். அப்ப பாருங்க அந்த வார்த்தை மத்தேயு 21 வாசிங்க. ஓ இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் தலையின் மேலும் தன்னுடைய குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று. அடுத்ததையும் வாசி. தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென். அப்ப பாருங்க, தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி என்ன செய்ததாம், இப்படி நடந்தது. நீங்க முன்னுக்கு போய் பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி வேதம் என்ன சொல்லுகிறது, அவர் என்ன செய்யற, எருசலேமுக்கு சமீபமா இருக்கிற வேளையில அவர் சொல்றார், இந்த இடத்துல போய் பாருங்க என்ன செய்யப்பட்டிருக்கும், ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் என்ன செய்திருக்கு, கட்டப்பட்டிருக்கும். நீங்க அதை போய் நீங்க என்ன செய்யுங்க, அவிழ்க்கிற வேளையில அவங்க கேட்பாங்க. கேட்கிற வேளையில நீங்க யாருக்கு வேணுமண்டுங்க, ஆண்டவருக்கு வேணுமண்டுங்க. ஆமென். பாருங்க, எனக்கு வேணுமண்டோன்னா அவன் என்ன செஞ்சிருவான், விட்டுருவான். அப்ப யாரால் அது கேட்க முடியும்? அந்த ஓனர் தான். ஒரு இப்ப கழுதை கட்டியிருந்தா, இப்ப எந்த கழுதை இல்லாட்டி நான் கேட்க மாட்டேன். நான் நினைப்பேன் அந்த ஓனர் தான் அவுக்குறான்னு. அப்ப ஓனர் தான் என்ன செய்யறான், கேட்பான். என்ன ஏன்னா அவனுக்கு தான் அது உரிமையா இருக்கு. ஆனா பாருங்க, அந்த ஓனர் கேட்பான். ஆனா என்ன நடந்துச்சு, அதை அவுக்குற வழியில் ஆண்டவருக்கு வேணுமென்றோன்னு அதை என்ன செஞ்சிட்டான், விட்டுட்டான். அப்ப அதே போலதான் தீகர் சொல்றேன், தேவனுடைய காரியத்துல தேவனுக்கு யார் வேணுமோ அந்த மனிதனை அவர் என்ன செய்வாரா, முதலாவது கட்டவிழ்க்க வேணும். கட்டவிழ்க்க யார் அனுப்பப்படணும், ஊழியக்காரன். 2 ஊழியக்காரனை தான் அவர் அனுப்புற. ஏன்னா அவன் போகாம அது என்ன செய்யலாது, அவுக்கு இயலாது. அது யாருக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும். பாருங்க, ஆண்டவருக்கு வேணுமென்றோன்னு அவன் என்ன செஞ்சிட்டான், விட்டுட்டான். அதான் தீகர் சொல்ல, தேவன் எல்லாமே ஆயத்தப்படுத்துற தேவனா இருக்கிறான். அதே போலதான் நானும் நீங்களும் வருவோம் என்பதை தேவன் உலகத்தோட்டத்துக்கு முன்பே ஆயத்தப்படுத்த. இல்லாட்டி இன்னைக்கு இப்படி ஒரு செய்தி வரும், இப்படி ஒரு தீக்கர்சி வருவேர். ஏன்னா அந்த தீக்கர்சி தேவனுடைய வார்த்தையை தருவேர். இன்னைக்கு உலகம் அந்த புத்தகத்தை படிக்குமா, இல்லை. ஆனா அதுக்கென்று ஒரு ஜனத்தை அவர் வைத்திருப்பேர். அந்த ஜனம் மாத்திரம்தான் என்ன செய்யும், அதை விசுவாசி. பாருங்க, அன்னைக்கு அவர் எப்படி வெளிப்படுத்தினார், இன்றைக்கு வெளிப்படுத்துறதை தான் நாங்க இப்ப வெளிப்பாடோடு பார்த்து கொண்டு வரோம். அப்ப பாருங்க, அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யற, அந்த கழுதை மேல ஏறி உள்ள வர்ற வேளையில அவங்க என்ன செய்யறாங்க, அந்த டைம்ல என்ன நடக்கிறதுண்டா, அவங்க என்ன செய்யறாங்க, உடனே வஸ்திரத்தை கலட்டுறாங்க, கிளைகளை வெட்டி, உன்னதத்திலிருந்து வருகிறவருக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்ட. ஓசன்னாண்ட என்ன அர்த்தம், ரட்சகர். என்ன, அதாவது என்ன, எங்களை ரட்சியும். அப்ப ரட்சியும் என்று அவங்க என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. பாருங்க, அவர் ரட்சகர் என்பதை அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனா அது ரட்சிப்பின் காலம் அல்ல. ஏனென்றால் அது ரோமர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டபடினால அந்த ரோமர்களுடைய ஆளுகையில் இருந்து அவர்களை ரட்சிக்கணும் என்று அவரை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அது காலம் அல்ல. அதனால என்ன நடக்கிறது, அவங்க உள்ள வர்றாங்க. அதுக்கு பிற்பாடு அவர் தீக்கதரிசி என்ன சொல்றாருண்டா, அதுக்கு பிறகு தொடர்ந்து வாசிங்க. அப்படியே வாசி. ஆமென். அப்ப பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினால். அப்ப இது இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கிற வேளையிலும் என்ன சொன்னேன், நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள. அப்ப கர்த்தருடைய நாமம் என்பது என்ன, இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த நாமத்துல அவங்க என்ன செய்யறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க.
அங்கே அதனால தீர்க்கதரிசி என்ன சொல்றேன்டா, ஒரு சிலர் அதை விசுவாசிச்சாங்களா, ஒரு சிலர் என்ன செய்தாங்களா, அதை குறித்து வியந்தாங்க, இன்னொரு சிலர் என்ன செய்தாங்க, வேடிக்கை பார்த்து கொண்டு. எப்பயுமே 3 சாரார் இருப்பாங்கன்ற மாதிரி இன்னைக்கு அதே போலதான் அந்த மெசேஜை குறித்து என்ன செய்வாங்க, சில பேர் விசுவாசிப்பாங்க, சில பேர் அந்த மகத்துவத்தை ஆச்சரியப்படுவாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, என்ன நடக்கிறதுன்னு அவங்க என்ன செய்வாங்க, பார்த்து கொண்டிருப்பாங்க. அதே போலதான் அந்த நாள்ல அவங்க இருந்துச்சாம். ஆனா என்ன நடந்துச்சேன்டா, அந்த பலி ஆகிய தொடர்ந்து வாசிங்க. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார். ஆமென். அப்ப பாருங்க, அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் எருசலேமில் பஸ்கா நடக்க போதண்டா, அது பெரிய கோலாகலமா என்ன செய்யும், அது இருக்கும். அப்ப நகரத்தார் எல்லாரும் என்ன செய்யறாங்களாம், ஆச்சரியப்பட்டாங்க. இது தமிழ்ல மொழிக்கப்பட்டிருக்கு, ஆச்சரிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல அங்க எங்கட மொழியில சொன்னா குலுங்கினதாம். ஏனென்றா அந்த இடமே எப்படி ஒரு ஆரவாரமாக இருந்துச்சு. ஏனென்றா அவர் வர்றவர் நகரத்தார் எல்லாமே. இப்ப நாங்க ஒரு விசேஷம் இலங்கையில நடக்கிற வெசாக்க வைப்போமே, வெசாக் வச்சிங்கன்னா புடிஸ்ட் மட்டுமா போவாங்க. வெங்கட இதுல பாத்தீங்கன்னா மூவினம் இருக்கிறபடினால, சிங்களம் அங்க இருக்கிறபடினால, இங்க உங்களுக்கு தெரியுமா தெரியல, அங்க சிங்களாக்களை விட தமிழாக்கள் முஸ்லீமாக்கள் எல்லாமே திரளா கூடுவாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி. அப்ப அதே போல பாருங்க, நகரத்தார் யாவரும் என்ன செய்யப்பட்டாங்களா, ஆச்சரியப்பட்டாங்க. இவர் யார் என்று அவங்க என்ன செஞ்சாங்க சொல்ற வேளையில அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஆமென். அப்ப பாருங்க, கலிலேயாவில் இருந்து வந்த அவர் யாரு, அவங்க தீர்க்கதரிசி ஆகிய அவங்க இயேசு என்று அவங்க என்ன செய்தாங்க சொல்லுகிறத நாங்க பாக்குறோம். அப்ப பாருங்க, இப்ப இதுல இருந்து நாங்க என்னத்தை காண்றோம்டா, அவர் என்ன செய்ய போற, வெள்ளிக்கிழமை பஸ்கா பலியாக போகிறேன். அதுக்கு முன்னுக்கு பாருங்க, எருசலேமில் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிற நேரத்துல அவர் என்ன செய்கிறார், நான் தான் அந்த பலி. பாருங்க, எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக, இவர் யார் என்று சொல்லத்தக்கதாக, இவர் தீர்க்கதரிசி ஆகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் இருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி என்று அவங்க வியங்கத்தக்கதாக, ஆச்சரிக்கப்படத்தக்கதாக, எல்லாரும் அவர் அறிந்து கொள்ளத்தக்கதாக எருசலேமில் அவர் என்ன செய்கிறார், தன்னை வெளிப்படுத்துறத நாங்க பார்க்கிறோம். அதான் வேதம் என்ன சொல்றது, அது எப்பயுமே அது நேற்று மீண்டும் அவர் மாறாதது போல. அன்னைக்கு எப்படி அந்த ஆட்டின் ரத்தம் பலியிடப்பட முன்பு ஒரு ஆடானது என்ன செய்யப்படும், அது வீட்டில் எடுத்து வைத்து 4-5 நாளுக்கு பிற்பா 10ஆம் தேதி எடுத்து சொல்லும். 10ஆம் தேதி தெரிஞ்சேன்னா அவங்க என்ன செய்வாங்க, 9ஆம் தேதியே ஒருவேளை எடுக்கலாம், அல்லது அன்று நேரத்தோட ஒரு ஆடை கொண்டு அவங்க என்ன செய்வாங்க வைப்பாங்க. 4 நாள் அது என்ன செய்யணும், பரிசோதிக்கப்படணும். 5ஆம் நாள் என்ன செய்யணும், 14ஆம் தேதி பலியிடப்படணும். அப்ப பலியிடப்பட முன்பு அந்த ஆடு எனக்காக மரிக்க போற என்பதை உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யணும், தெரியணும். வீட்டுக்காரனுக்கு தெரியுமா இல்லையா, ஏன்னா அது வீட்டுல கொண்டு வந்துதான் என்ன செய்யப்படுது, கட்டப்பட போகுது. அப்ப கட்டப்படக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க, அதுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க, ஏன்னா அதோட நீங்க நின்றுவீங்க, இதுதான் எனக்காக மரிக்க போறது. ஏன்னா பழைய ஏற்பாடுல யாத்ராமம் 12ல பாக்குற வேளையில குடும்பத்துக்கு நீங்க என்ன செய்யணும், ஒரு ஆட்டை தெரிஞ்சு கொள்ளணும். அந்த குடும்பத்துக்கு தக்கதாக தான் அதை என்ன செய்யணும், நீங்க புசிக்கிறதுக்கு ஏற்ற வண்ணமாக ஒரு ஆடு தான் என்ன செய்யணும், பலியிடப்படணும். அது ஒரு ஆடு புசிக்க ஆள் காணாட்டி நீங்க என்ன செய்யணும், மற்றாக்களும் அதுல வச்சு அதுக்கு நீங்க என்ன செய்யணும், அந்த ஒரு ஆடு தான் அந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய விடணும், பலியிடப்படணும். அதே போலதான் இந்த எருசலேம் நகரத்தார் யாவருக்காகவும் அவர் பலியிடப்படணும் என்றா தன்னை அவர் என்ன செய்யணும், எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படுத்தப்படும். அப்ப பாருங்க, அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் போய் ஆலயத்துக்குள்ள போய் அவர் என்ன சொல்ற, இது என் வீடு என்றார். ஆமென். இது என்னுடைய வாசிங்க. ஆமென். அப்ப பாருங்க, நாங்க வாசிக்க நேரம் இல்லை. அப்ப பாருங்க, அவர் உள்ள போய் சொல்றேன், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய ஜெப வீடு. நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, இத கல்லர் குழியாக்கினீங்க. அப்ப பாருங்க, இப்படி வேதாமமானது அது நேற்றும் என்றும் மாறாததாயிருந்து தேவன் என்ன செய்யற, தன்னை வெளிப்படுத்துறத நாங்க பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அந்த வெளிப்படுத்தி தான் தேவன் என்ன செய்கிறார், அடுத்த வெள்ளிக்கிழமை அவர் என்ன செய்கிறார், எல்லாரும் பார்க்கத்தக்கதாக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன்.
அதே போலதான் தேவனுடைய வார்த்தை, அதே போலதான் திக்க சொல்றேன். அங்கு அதிலிருந்து உயிர்த்தெழுதல் எத்தனை நாள்? 7 நாள். ஆனா அவர் மரிக்கணும், என்ன செய்தோம்? 5வது நாள் அவர் மரிக்க வேணும். அதே போலதான் இந்த சபை காலங்கள். அதே போலதான் எப்பயுமே 7 எப்பயுமே தேவனை வெளிப்படுத்துற பரிபூர்ணத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை எப்படி துல்லியமாய் நிறைவேறது. அதேனாலதான் அவர் சொல்றார், அந்த காலங்கள், அந்த ஆடானது தெரிந்து கொள்ளப்பட்ட நாள்ல இருந்து அந்த 7 நாளும் எப்படியான நாளா இருந்துச்சு? சோதிக்கப்படுற, அது மிக ஒரு முக்கியமான நாள். அதே போலதான் திகழ்ச்சி எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு என்ன நடக்கணும்? போராட்டம் உண்டு. ஏன்னா தேவனுடைய நான் தான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமா. தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம்டா, தேவனுடைய வார்த்தை வந்தோன்னே என்ன செய்யும்? எங்களுக்கு சோதனை வரும், ஏன்னா போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். எல்லாவற்றையும் நாங்க என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையினால நாங்க ஜெயிக்க வேண்டும். ஏன்னா இந்த ராப்போஜனமானது தன்னைத்தானே சோதித்து இந்த பாத்திரத்துல நாங்க என்ன செய்யணும்? பானம் பண்ணணும். ஏன்னா இது கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய வார்த்தையோடு நாங்க என்ன செய்ய போறோம்? ஒப்புரவாக போறோம். தேவனுடைய வார்த்தையோடு நாங்க அதை பெறுகிற வேளையில நாங்க அபாத்திரமா இருக்கக்கூடாது. அப்ப அதுக்கு முன்பு நாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக நாங்க இருக்கணும்டா, தேவனங்கள் மீது அமரணும்டா, நாங்க கழுதையை போல நாங்க சுமக்கிற மிருகமா இருக்கோம். ஏன்னா அன்றைக்கு தேவன் என்ன செய்யறார்? கழுதையின் மேல ஏறி வருகிறேன். ஏன்னா கழுதை சுமக்கிற மிருகமா இருக்கிறது. ஏன்னா அது ஒரு என்ன செய்யறது? ஒரு என்னத்துக்கு? ஒரு அடிமைத்தனத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கு. அதே போலதான் தேவன் நாங்க என்ன செய்யணும்? சாதாரண மனிதர்களை தான் தேவன் என்ன செய்யறாரா? தெரிஞ்சு கொள்றான். அப்ப நாங்க சாதாரண மண்டக்குள்ள உலகத்தின் பார்வையில நாங்க ஆனா தேவனுடைய பார்வையில நாங்க வெளியேற பெற்றவர்கள். ஆமேன். அப்ப தேவன் என்ன செய்யற? உலகத்தின் பார்வையில நாங்க சாதாரணமா இருந்தாலும் தேவனுக்கண்டு நாங்க பயன்படுகிற வேளையில, தேவனுக்காக எங்களை தாழ்த்துற வேளையில தேவன் என்ன செய்வார்? எங்களை பயன்படு. இது என்னுடைய வீடு, இது எனக்காக, இது ஆண்டவருக்கு தேவைன்னு தான் என்ன செய்யறேன்? அதை கட்டவிழ்க்கப்படுறத நாங்க பாக்குறோம். அதே போல ஆலயத்துக்குள்ள வர்ற வேளையில இது என்னுடைய வீடா இருக்கிறதுன்ற. அப்ப அதே போலதான் இன்னைக்கு நாங்க என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய வீடா இருக்கிறோம். அப்படித்தானே வேதம் சொல்லுது. அப்ப 1 கொரிந்தியர் அதானே சொல்லுது, இது என்னுடைய வீடு, நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அப்ப அந்த ஆலயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணணும்டா, எங்களுக்கு எந்த காரியங்களும் என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஆமே. நீங்களே அந்த ஆலயம் மாறி, அன்னைக்கு அவங்க அந்த ஆலயத்தை என்ன செஞ்சாங்க? புறாக்களையும் காசுக்காரர்களும் பல பல காரியங்களையும் வைத்திருக்கிற வேளையில் அவர் என்ன செய்ய? எல்லாவற்றையும் அவர் தூக்கி அவர் என்ன செய்தார்? எறிஞ்சி அவங்கள சாட்டையால் அடிச்சு அதுக்காக அவர் என்ன செய்தாராம்? பக்தி வைராக்கியம் கொண்டார். அப்படியானால் அன்னைக்கு ஒரு மாமிச பிரகாரமான ஒரு கட்டிடமே அந்த தேவாதி தேவன் உள்ள வர்றதுக்கு பரிசுத்தமா இருக்கணும்டா, இன்னைக்கு எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் அவர் வரணும்டா, நாங்க இவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். ஆமேன். அப்ப தேவனுடைய வார்த்தை அவர் என்ன சொல்ற? இது என்னுடைய வீடு என்று. அப்ப அதே போலதான் என்னுடைய ஆலயம் நீங்க, இது என்னுடைய வீடு. ஏன்னா இந்த சரீரம் என்னத்துக்கு அடையாளம்? ஒரு வீட்டுக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப அவர் என்ன செய்யறாரு? எங்களுடைய வீட்டுக்குள்ள வரணும்டா, நாங்க என்ன செய்யணும்? பரிசுத்தமா இருக்கணும். அந்த பரிசுத்தத்துக்குள்ள நாங்க வர்ற வேளையில தான் தேவன் எங்களுக்குள்ளாக வர்ற வேளையில அந்த காரியமானது என்ன செய்யும்? ஜீவனை கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அது காரியமா இருக்காது. நீங்க வாசிங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம். அன்னைக்கு அது 16ல இருந்து வாசி. 9:16. ஏனென்றால் அங்கே மரண சாசனம் உண்டோ, அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பு மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை
தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லோர் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னார். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுக்களின் மேலும் இரத்தத்தை தெளித்தார். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகும். ஆமென். அப்ப பாருங்க, பழைய ஏற்பாடின் ஒவ்வொன்றும் ஏண்டா அது எல்லாமே என்ன செய்யும்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனா அந்த ஆட்டின் ரத்தம் என்ன செஞ்சிச்சு? ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரமாணம் வச்சிருந்தது. அதை தான் இப்ப அவன் சொல்றான். ஏன்னா மரண சாசனம் உண்டாகணும்டா ஒருவர் என்ன செய்யணும்? மரிக்கணும். மரிக்காம என்ன செய்யாது? மரண சாசனம் வராது. அப்ப அதே போலதான் இயேசு கிறிஸ்து மரிக்காம எங்களுக்கு என்ன வராது? நித்திய ஜீவன் வர முடியாது. அப்ப அன்னைக்கு அந்த ஆட்டின் ரத்தமானது என்ன செய்யப்படும்? தெரிந்தெடுக்கப்பட்டு வைக்கப்பட்டாலும் அது பரிசோதிக்கப்படுறது. ஏனென்றா அது நல்லதா கெட்டதா, ஊனம் இல்லாம இருக்கணும். ஏன்னா அது எல்லாமே அந்த 5 நாட்களும் 4 நாட்களும் பரிசோதிக்கப்பட்ட பிற்பாடுதான் அது என்ன செய்யப்படும்? பலியிடப்படும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னை வெளிப்படுத்தின பிற்பாடு வெள்ளிக்கிழமை அவர் என்ன செய்யறார்? மரிக்கிறார். அவருடைய எதிரிகளினாலே அவர் என்ன செய்தார்? நற்சாட்சிய அவர் பெற்றுக்கொண்டு. எதிரி கூட என்ன சொன்னார்? இவர் பாவம் அறியார், இவர் மீது நான் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று அவங்க என்ன செய்யறாங்க? ஏரோதும் அதை தான் சொல்றான், பிலாத்தும் அதை தான் சொல்றான். நான் இவரை நான் என்ன செய்யல, ஒரு குற்றத்தையும் நாங்க காணேல என்று அவங்க என்ன செய்யறாங்க? நற்சாட்சி பெறத்தக்கதாக தேவன் என்ன செய்து நற்சாட்சி பெற்றவராயிருக்கிறார். அதனால அவர் என்ன செய்ய மரித்தபடினாலதான், அவருடைய ரத்தத்தினாலதான் நாங்க என்ன செய்யப்பட்டோம்? மீட்கப்பட்டோம். அதனாலதான் இன்றைக்கு நாங்க ஒரு நிச்சயத்தோட நாங்க வந்திருக்கிறோம். ஆனா அந்த நிச்சயத்தோட வர்ற வேளையில அந்த தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள அந்த வார்த்தையோடு நாங்க தேவனுக்குள்ளால எங்களை ஆராயாவிட்டால் இது என்ன செய்யும்? இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனர்களும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறீர்கள், அநேகர் மரித்து நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். ஏன்னா நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? நியாயம் தீர்க்கப்படாம நாங்க என்ன செய்யணும்? இந்த ராப்போஜனத்தை நாங்க தேவனுடைய வார்த்தையோடு பெறாட்டி நாங்க என்ன செய்வோம்? பலவீனரா போயிடுவோம், இல்லாட்டி வியாதியஸ்தலரா வந்துடுவோம். அப்படி இல்லாட்டி என்னதான் செஞ்சிருக்கிறோம்? மரிச்சிடுவோம்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய மரணம். அப்ப ஆவிக்குரிய மரணம் என்றா நாங்க என்ன செய்வோம்? சபைக்கு வருவோம், நாங்க தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம், செய்தியை நாங்க எடுப்போம், அல்லது எல்லாமே செய்தாலும் எங்களால் என்ன செய்யலாது? தேவனுடைய ஆவியை நாங்க பெறையலாம். ஏண்டா நாங்க மரிச்சிட்டோம். மரிச்சவனுக்கு எதை கொடுத்தாலும் அவனுக்கு பிரயோசனம் ஒன்றுமே கேட்கப்படாது. அதே போலதான் இந்த ராப்போஜனமானது திக சொல்ல அப்படிப்பட்ட 3 காரியங்கள் அது செய்யும். அப்ப அதனாலதான் நாங்க என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையோடு எங்களை நாங்க என்ன செய்யணும்? ஆராயும். நாங்க தவறு உள்ளவரண்டா தாவீது என்ன சொல்றான்? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும். அப்ப பாருங்க, வேதனை உண்டாக்கும் வழி. அப்ப தேவனுடைய வார்த்தையோடு நாங்க என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்குமானா நாங்க என்ன செய்யணும்? எங்களை ஆராயும். ஆராயிர வேளையில தான் தேவன் என்ன செய்வார்? நாங்க உணர்வு வரும். அதான் சொல்ற, எங்களுக்கு ஒரு உணர்வு, இது தவறு, நாங்க செய்து கொண்டிருக்கிறது தவறு, நாங்க தவறான வழியில நடக்கிறோம்டா தேவன் என்ன செய்வார்? அந்த உணர்வை தருவார். எங்களை அவர் என்ன செய்வார்? மாற்றுவார். ஆனா உணர்வு இல்லாம நாங்க எடுப்போம்டா, ஒரு கடமைக்கு ஒரு நியாய பிரமாணத்துக்கு நாங்க எடுப்போம்டா அது எங்களை கொண்டு போய் விடும்டா? மரணத்துக்கு கொண்டு போய் விடும். அல்லது வியாதிக்கு கொண்டு போய் விடும், அல்லது நாங்க பலவீனர் ஆயிரும். அன்றைக்கு உலகத்துல பாருங்க, எத்தனையோ பேர் பலவீனம் உள்ளவர்களாயிருக்கிறாங்க, வியாதியாயிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய மரணம் எய்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. இந்த செய்தி அவ்வளவு வெளியேற பெற்றது. நாங்களா தேடாதது முன்பு தேவன் எங்களுக்கு தேடி தேவன் மீண்டுமாக வெளிப்பட்டு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினதை இன்றைக்கு உலகம் தேடியும் ஆராயல். ஆனா தேவன் எங்களுக்கு கிருபையாக தேவன் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, அது அந்த ஞானஸ்தானத்தை இன்னைக்கு ஸ்தாபனமும் என்ன செய்யறது? ஞானஸ்தானத்தை வாசிக்குது, அவங்களுக்கு புரியல். மல்கியா வாசிக்கிறாங்க, தெரியல். வெளிப்படுத்தல வாசிக்கிறாங்க, புரியல். ஆனா தேவன் என்ன செய்தார்? தேவன் அவருடைய வெளியேறப்பட்ட கிருபையினால எங்களுக்கு அவர் என்ன செய்யறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார்.
நாளானது என்ன செய்திருக்கிறது? சமீபமாய் வருகிறது. இன்றைக்கு உலகத்தின் காட்சிகளை பார்க்கிற வேளையில பயங்கரமாயிருக்கு. அதை எல்லாமே என்னத்தை எங்களுக்கு பறைசாட்டுகிறது? தேவனுடைய வார்த்தையை. ஏன்னா நாங்க இறுதி நேரத்துல வந்திருக்கிறோம். தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அமெரிக்கா எந்த நிலையை அடைகிறத நீங்க பார்க்கலாம். ஏண்டா தீர்க்கதரிசி என்ன சொல்றேன், அது 3ஆம் உலக யுத்தம் வருகிறதுக்கு முன்பாக அமெரிக்கா ரஷ்யாவினாலே அது அணு குண்டினாலே அது நாசமாகிறதுக்கு போறதுக்கு முன்பாக அது என்ன செய்யும்? பொருளாதார ரீதியாக அது என்ன செய்யும்? வீழ்ச்சி அடையும். இன்னைக்கு அந்த நிலைக்கு என்ன செய்யறது? இந்த யுத்தமானது வழி நடத்தி கொண்டிருக்கு. அதே நேரம் ரஷ்யாவுடைய கோபம் என்ன செய்யறது? அதிகரித்து கொண்டிருக்கிறது. பாருங்க எப்படி தீர்க்கதரிசனமானது 1933 உரைக்கப்பட்டது அப்படியே என்ன செய்யறது? நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏண்டா நாங்க நாங்க முன்னமே தேவன் என்ன செய்யற, நீ ரஷ்யாவை நீ எதிர்நோக்கி கொண்டிரு. நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் அது ரஷ்யா என்ற நாடே இல்லைன்னு, அப்ப சோவியத் யூனியன் என்று இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு பாருங்க ஒரு ரஷ்யா நாடாகி இன்றைக்கு அந்த நாடு ஒரு பலத்த ஒரு நாடாக இருந்து இன்றைக்கு அமெரிக்காவை அழிக்கிறதுக்காகவும் வத்திக்கான அழிக்கிறதுக்காகவும் அவங்க என்ன செய்யறாங்க? ஆயத்தமா இருக்கிறத நாங்க பார்க்க. அதுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை கிருபையாக எங்களுக்கு அவர் தேவன் கொடுத்தவராக. அப்ப நாங்க இந்த வார்த்தையின் பேரில் நாங்க வைராக்கியம் வேணும், நாங்க உண்மையாக இருக்கணும். இந்த வெளிப்பாடுகளை நாங்க என்ன செய்யக்கூடாது? விடாத வண்ணம் நாங்க தேவனுக்குள்ளாக. ஏன்னா இந்த வார்த்தை தான். ஏன்னா திராட்சை ரசம் எதுக்கு அடையாளம்? வெளிப்பாட்டுக்கு. அதான் தீர்க்கதரிசி நாபோத்தை பாருங்க, நாபோத்திட்ட இருக்கிற திராட்சை தோட்டத்தை அவங்க என்ன செய்தான்? கேட்கிறாங்க. கேட்கக்குள்ள அவன் கொடுத்தானா? ராஜா வந்து என்ன சொல்றான்? அதை விட நிறைய தாரன்டான், உனக்கு அதை விட வெகுமதிய தாரன்டான். அவன் அதை கொடுத்தானா? இல்ல, இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய உரிமை, இது என்னுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியம், முன்னோர்களுடைய காரியம் என்று அவன் என்ன செய்யறான்? என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு அவன் என்ன செய்தான்? அதுக்காக வைராக்கியமா இருந்தான். நீங்க அப்படியே அவனை இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே அவனுக்கு அடையாளமாக இருந்தான். ஏண்டா அவனும் எப்படி சாகுறான்? அவன் குற்றம் இல்லாதவன். அவனையும் எத்தனை சாட்சி என்னால் அவனை கொல்றாங்க? 2 சாட்சி ஏற்படுத்தான். இயேசு கிறிஸ்துக்கும் எத்தனை சாட்சி? 2 சாட்சி. அப்ப பாருங்க எல்லாமே தேவனுடைய பாருங்க குற்றம் இல்லாதவனை அவன் அந்த வெளிப்பாட்டுக்காக அவன் என்ன செய்தான்? அந்த திராட்சை தோட்ட அந்த முன்னோர்களுடைய காரியத்துக்காக அவன் என்ன செய்தான்? காத்திருந்த வேளையில அதுக்காக அவன் என்ன செய்தான்? மரணத்தை அவன் எய்தான். அது நிமித்தம் அவங்க என்ன வந்தது? நியாய தீர்ப்பு வந்தது. அதே போல இன்னைக்கு தீர்க்கதரிசி வந்து மரித்து கடந்து போயிட்டான். இன்றைக்கு உலகமானது நியாய தீர்ப்புக்குள்ளாக நடக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது நிறைவேறி கொண்டிருக்கிறது. உலகம் அறியாம என்ன செய்யறது? அன்றைக்கு நடந்த ஓசன்னாவை என்ன செய்யறாங்க? இன்றைக்கு பாடுறாங்க, நாளைக்கு பாட போறாங்க. ஆனா அந்த ஓசன்னாவை விட அதே தேவன் மீண்டும் என்ன செஞ்சிருக்கிறார்? மீண்டுமாக தன்னை அவர் வெளிப்படுத்தினார். எங்க வெளிப்படுத்தினார்? சூரிய அஸ்தமன மலையில தேவன் என்ன செய்யறார்? மீண்டுமாக தீர்க்கதரிசிக்குள்ளாக தேவன் என்ன செய்யறார்? தன்னை வெளிப்படுத்தி தேவன் வார்த்தையை ஏன்னா மீண்டும் வந்து அதே மறைக்கப்பட்ட ரகசியத்தை அவர் என்ன செய்தேன்? மீண்டுமாக தேவன் என்ன செய்தேன்? அங்க கொடுத்த தேவனாயிருக்கிறார். அதனால பாருங்க எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்ற நாங்க வந்து வெளிப்பாடாம இதை பெறுவோம்டா அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றல்ல. என்ன இது வந்து வெளிப்பாடோடு அப்பமானது. இன்னைக்கு எப்படியாக நாங்க இந்த அப்பத்தை விட அதை கூடின ஒரு அப்பத்தை நாங்க புசிச்சு கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு வனாந்திரத்துல மேலே இருந்து விழுந்த மண்ணாவை என்ன செஞ்சாங்க? புசிச்சாங்க. ஆனா கானானுக்குள்ள போனோன்னு எந்த மண்ணாவை புசிக்கணும்? அவங்க உற்பத்தியாக்கி அவங்க சமைச்சு என்ன பெறணும். அப்ப அதே போலதான் இன்றைக்கு இதே மண்ணாவை தான் என்ன செய்யறாங்க? ஸ்தாபனம் புசிக்கிறது. ஆனா அதை விட எங்களுக்கு வேற ஒரு மண்ணாவை தேவன் என்ன செஞ்சிருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன். அதையும் இதையும் அங்கே தேவன் என்ன செய்யறார்? ஒன்றிணைத்து. ஏன்னா இதுல வெளிப்பாடு மறைக்கப்பட்டிருக்கிற, அதுல வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த காரியங்களை நாங்க புசிக்கிற வேளையில தான் அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்ப அதனால நாங்க ராபோஜனத்துக்காக நாங்க ஆயத்தப்பட போறோம். அப்ப பாருங்க தேவன் எப்படி பழைய ஏற்பாடுல அந்த ஆட்டுல எப்படி தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே போல இன்றைக்கு அங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அதே தேவன் மாமிச சரீரத்துல தன்னை என்ன செய்து வெளிப்படுத்தினார். அதே தேவன் இந்த கடைசி நாட்கள்ல தீர்க்கதரிசிக்குள்ளாக உலகமே பார்க்கத்தக்கதாக தேவன் என்ன செய்து தன்னை அவருக்குள்ளாக வெளிப்படுத்தி அதே அற்புத அடையாளங்கள்
அதே உயிர்த்தெழுதல் எல்லாமே என்ன செய்யறது காண்பிச்சு இன்னைக்கு அவர் கடந்து போனாலும் இன்னைக்கு அந்த தேவனுடைய வார்த்தையில இன்னைக்கு எங்களுக்கு அந்த வார்த்தை வரவும் அந்த வார்த்தையில நாங்க நடக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமேன். அதனால நாங்க ராப்போஜனத்துக்காக நாங்கள் ஆயத்தப்பட போறோம். அதனால நாங்க யாவரும் எழுந்திருப்போம். ஆமேன். நாங்க 1 கொரிந்தியர் 11 நாங்க வாசிக்க போறோம். இருபத்தி 23 இருந்து நாங்க வாசிப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதைப் பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் தருமளவர் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார். இப்படி இருக்க எவன் அபாசமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறார். எனக்கு அபாத்திரமாய் போதனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிமிடானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கிரத்திற்கு வரும்படி போஜனம் பண்ணுகிறார். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படித்து கர்த்தராலே சிருஷ்டிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்கு ஒருவராக காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு எதிராக கூடி வராத படிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட மற்ற காரியங்களை நான் வரும்போது குற்றம் பண்ணுகிறேன். ஆமேன். ஆமேன். நாங்க இந்த அருமையான நேரத்திலே